வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादगां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் உள்ள அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். ஆகவே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் ஏகாதச சர்க்கமானது 11. வாலி பலாவிஷ்கரணம், அதாவது வானர தலைவனாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க வாலியினுடைய பராக்கிரமம் பற்றி சொல்லின்னு இருக்காராம், எடுத்துரைத்தாராம். 55வது ஸ்லோகம் முதல் இன்றைய தினம் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள என்னுடைய அன்பு இதயங்கள், மெய்யன்பர்கள் அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருக்கன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தைவே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கனேभ्यः. श्री सीतालक्ष्मण वरदशत्रुघ्न समेत श्री रामचंद्रमूर्ति शरणारविंदाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणம் கிஷ்கிந்தா காண்டத்தில் ஏகாதச சர்க்கமானது 11. வாலிபலாவிஷ்கரணம், அதாவது வானர தலைவனாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் ஸ்ரீ ராமபிரானிடம் தனது தமையனாகப்பட்ட வாலினுடைய பராக்கிரமத்தை பற்றி எடுத்துரைத்தாராம். 55வது ஸ்லோகம். யதி தே அபீகதிஷ்டந்தி சபே சபேஷ்யே தானபி த்ருவம் வனேஸ்மின் மாமகே அத்யர்த்தம் புத்ராவத் பரிபாலிதே பத்ராங்குர விநாசாய பலமூலா பவாயசா. அப்போ இந்த மதங்க மாமுனிவர் அங்கே இருக்கக்கூடிய வானரங்களுக்கெல்லாம் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னோட ஆசிரமத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த காட்டுப்பகுதியை நான் மரம், செடி, கொடி மற்ற விலங்கினங்கள், பறவைகள் எல்லாத்தையுமே என்னுடைய புத்திரர்களாக நினைத்து அந்த புத்திர வாத்சல்யத்தோடு நான் இந்த இடத்த பரிபாலித்து வந்துட்டுருக்கேன். எல்லாருமே என்னுடைய புத்திரராக தான் நான் நினச்சிட்டு இருக்கேன்.
இங்கே இருக்கக்கூடிய இந்த மரங்களில் இலைகள் மற்றும் பூக்கள் மற்றும் பழம் கிழங்குகளை எல்லாத்தையும் அழித்து கொண்டு நான் கூறியபடி இந்த வானரங்கள்லாம் வெளியேறாமல் இங்கேயே தங்கி இருந்தார்களே ஆனால் அவர்களையும் நிச்சயமா நான் சபித்து விடுவேன் அப்படின்னு மதங்கமா முனிவர் சொன்னார். ராமா திவசஸ்ய மரியாதா யம் திரஷ்டா ஸ்வோஸ்மி வானரம் பகோ வருஷ சகஸ்ராணி சவை சைலோ பவிஷ்யதே. அப்ப இந்த மதங்க மாமுனிவர் என்ன சொன்னார் தெரியுமா ராமா? இந்த வானரங்கள்லாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க இருக்கலாம், நாளைக்கு சூரிய உதயம் ஆயிடுத்துன்னா எந்த குரங்கையாவது நான் இந்த இடத்துல நான் பார்த்தேன்னா பல ஆயிரம் ஆண்டுகள் அந்த குரங்குகள் எல்லாமே பாறைகளாக போய்விடுவார்கள் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தாராம் மதங்க மாமுனிவர். ததாஸ்தே வானரா ஸ்ருத்வா கிரம் முனி சமீரிதாம் நிசக்ரம் உர்வணாத் தஸ்மாத் தான் திருஷ்ட்வா வாலின பிரவீத். அப்புறம் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா ராமா, முனிவரால் கொடுக்கப்பட்ட இந்த சாபத்தை கேள்விப்பட்ட வானரங்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டுன்னா கூட்டம் கூட்டமாக அந்த காட்டிலேருந்து வெளியேற தொடங்கிடுது. இந்த கூட்டங்கள்லாம் வெளியேற தொடங்கின உடனேயே இந்த வானரங்களை எல்லாம் பார்த்து வாலி கேட்டான். என்ன கேட்டான் அப்படின்னா, கிம் பவந்த சமஸ்தாஸ்ய மதங்க வனவாசினः மத்ஸ்னம் யே மனோ பிராப்தா அபிஸ்வஸ்தி வனௌகசாம். அப்போ வாலி என்ன கேட்டான் தெரியுமா ராமா? அந்த வானரங்கள்கிட்ட மதங்க மாமுனியருடைய காட்டில் வசித்து கொண்டிருந்த நீங்கள் எல்லாரும் என்னிடம் எதுக்காக இங்கே வந்து விட்டீர்கள்? வானரங்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த இடத்துல ஏதேனும் ஆபத்தானது ஏற்பட்டுதா? இல்லை ஆபத்து எதுவுமே ஏதேனும் அங்கே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டான் வாலி வானரங்கள்கிட்ட. ததஸ்தே காரணம் சர்வம் ததா சாபம் சவாலினः சசம் சுர்வாணர சர்வே வாலினே ஹேமமாலினே. ராமா, அப்போ வாலியானவன் காஞ்சன மாலை அணிஞ்சிருந்தான். அந்த வாலிக்கிட்ட வானரங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து துந்துவியினுடைய அசுரனாகப்பட்ட துந்துவியினுடைய உடல் அந்த மதங்க முனிவர் ஆசிரமத்தில் விழுந்ததையும் வாலிக்கு மதங்கமா முனிவர் கொடுக்கப்பட்ட அந்த சாபத்தை பற்றியும் எல்லா விவரத்தையும் ஒன்று விடாமல் வாலிக்கிட்டக்க சொன்னான். அதை தொடர்ந்து என்னென்னலாம் நடந்தது, வேறு யாருக்கெல்லாம் அவர் சாபம் கொடுத்தார் மதங்கமா முனிவர் அப்படின்றதையும் அந்த வானரங்கள் வாலிக்கிட்ட தெரிவித்தாராமா. ஏதஸ்ருத்வா ததா வாலி வசனம் வானரேரிதம் சாமகர்ஷிம் தமாசாத்ய யாசதே ஸ்ம கிருதாஞ்சலிஹி. அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா ராமா? அதன் பிறகு வானரங்கள்லாம் சொன்ன அந்த செய்தியை கேட்டதுமே வாலி என்ன பண்ணான், மாமுனிவராக இருக்கக்கூடிய மதங்க மாமுனிவர் அவர்கிட்டக்க போய் தன்னோட 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு வாலி விண்ணப்பித்து கொண்டான். அவர்கிட்ட மன்றாடி வேண்டினான். என்ன வேண்டினான் அப்படின்னா, ஏன்னா மதங்க மாமுனிவர் என்ன சொல்றார், இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கலாம், அதனால் அந்த ஒரு நாளைக்கு இருக்கலாங்கிறதுனால அவர் கொடுத்த சாபமானது வேலை செய்யாது. மறுநாள்லேருந்து தான் வாலி போய் அங்கே போய் நின்றான்னாலே அவன் மாண்டு போயிடுவான். இதுதான் அர்த்தம்.
மகேஸ்தம் அநாத்ருத்ய பிரவேவே சாஸ்திரமம் ததா சாபதாரணே பீதஸ்தோ வாலி விக்வலதாம் கதஹ. வாலி போய் மன்றாடி வேண்டி கேட்டுட்டான் ராமா. ஆனால் அது அந்த மதங்க மாமுனிவர், மகா தபஸ்வியாக இருக்கக்கூடிய அந்த மாமுனிவர் இந்த வாலியை அவனை மதிக்காம அவர் பாட்டுக்கு நேராக தன்னுடைய ஆசிரமத்துக்குள்ள போயிட்டார். வாலி மதங்க மாமுனிவர் தன்னோட அருகில் வந்ததும் கூட அவனோட உயிரானது போகல. காரணம் என்ன? இன்று ஒரு நாள் மட்டும் அவர்கள் இங்கே இருக்கலாம் அப்படின்னுட்டு அவர் சொன்ன அந்த ஒரே ஒரு காரணத்தினால வாலி அங்கே போனதுனால அவனுடைய உயிரானது மாறலை. இது வாலிக்கும் பொருந்தும். அப்படிதான் நாம் எடுத்துக்கணும். வாலியும் என்ன பண்ணான், அதுக்கப்புறம் அந்த சாபத்தினை தவிர்க்க முடியாத தன்மையை உணர்ந்து ரொம்பவும் அச்சமடைந்து அந்த மன வருத்தத்தோட அந்த இடத்திலேருந்து கிஷ்கிந்தைக்கு வந்தான் ராமா. ததா சாபபயாத்வீத ரிஷ்யமூகம் மகாகிரிம் பிரவேஷ்டும் நேச்சதே ஹாரி திருஷ்டும் வாபி நரேஸ்வரா தஸ்யா பிரவேசம் ஞாத்வாஹம் இதம் ராம மகாவனம் விசாராமி சகாமாத்யோ விஷாதேன விவர்ஜிதः. இப்போ சுக்ரீவன் சொல்ற ராமபிரானை பார்த்து, மாமன்னரே ராமபிரானே, அந்த க்ஷணம் முதற்கொண்டு வாலியானவன் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த மதங்க மாமுனிவருடைய சாபத்துக்கு ரொம்பவும் அஞ்சி பயந்து மாமலையாக இருக்கக்கூடிய இந்த ரிஷ்யமூகத்துக்குள்ள நுழையவோ, ஏன் கண்ணெடுத்து அங்கேருந்து இதை பார்க்க கூட துணியாமல் இருந்தான். ஸ்ரீ ராமவள்ளலே ராமபிரானே, அவன் இந்த பெருங்காட்டுக்குள்ள நுழைய மாட்டான் அப்படின்ற அந்த விஷயத்தை நான் அறிஞ்சுட்டு என்னோட அமைச்சர்களோட கூட கவலை இல்லாமல் நான் இந்த இடத்துல தங்கி இருக்கான்னு ராமபிரானே. ராமா அப்படின்னா ராம் சுக்ரீவன் ராமபிரான் கேட்டுக்க. ஏஷோ அஸ்தி நிசயஸ்தஸ்ய துந்துபே சம்பிரகாசதே வீர்யோச்சே காண்யரஸ்தஸ்ய கிரிகூட்டோபமோ மகானே இமே ச விபுலாசாலா சப்தசாகவலம்பினः யத்ரேகம் கடதே வாலி நிஷ்பத்ர இதோ மோஜசா. அதுக்கப்புறம் பிறகு என்ன ஆச்சு தெரியுமா ராமா? தன்னோட ஆற்றலால் செருக்கு கொண்ட வாலியினால தூக்கி எறியப்பட்டதும் பெரிய மலையின் சிகரத்தை போன்றதுமான துந்துமியினுடைய எலும்பு குயல்கள்லாம் இந்த இடத்துல காணப்படுறது பாருங்க ராமா ராமபிரானே. இதெல்லாம் அவனுடைய எலும்பு குவியல் தான். ஏராளமான கிளைகளை உடைய வலுவான இந்த 7 ஆச்சா மரங்கள் இருக்கு பார்த்தல, இங்க இருக்கு இல்லையா? இவைகள் ஒவ்வொன்றையும் இந்த வாலியானவன் கொஞ்சம் கூட களைத்து போகாம ஆட்டி ஆட்டி அசைத்து தன்னோட பேராற்றலால் ஒரு இலை கூட அந்த ஆச்சா மரத்தில் இல்லாத அளவுக்கு செய்வதற்கு வல்லவன் அவன் வாலி ராமா. என்னானாம் சுக்ரீவன். ஏதஸ்யா சமம் வீரியம் மயா ராம பிரகீர்த்திதம் கதம் தம் வாலினம் ஹந்தும் சமரே யக்ஷ்யசே நிருபா. ததா ப்ருவாணம் சுக்ரீவம் பிரகாசம் லக்ஷ்மணோ ப்ரவீத் கஸ்மின் கர்மணி நிர்வృత్తే சரதத்யா வாலினோ வதம்.
இப்போ சுக்ரீவன் சொல்கிறார் ராமபிரான் கிட்டக்க, நீங்கள் ரொம்பவும் பிரமாதமான மகா வீரர் ராமனே. நான் இப்போ உங்கள் கிட்டக்க வாலியினுடைய ஒப்பற்ற பராக்கிரமத்தை நான் முழுக்கவும் விவரமாக சொல்லிட்டேன். தசரமகா சக்கரவர்த்தி மா மன்னரனுடைய புதல்வரே ராமா, இப்படிப்பட்ட வாலியை தாங்கள் நீங்க எப்படி போர்ல கொல்ல முடியும்? இந்த மாதிரி பேசி முடித்த சுக்ரீவனை பார்த்து லக்ஷ்மணன் என்ன பண்ணாராம், இந்த சுக்ரீவனை பார்த்து கொஞ்சம் போதும் சிரிச்சாராம். சிரிச்சிட்டு இப்போ சுக்ரீவன் கிட்ட சொல்றார் லக்ஷ்மணன், நீங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு கடினமான காரியத்தையும் ஸ்ரீ ராமபிரான் செஞ்சு முடிச்சா அவரால் வாலியே கொல்ல முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். இவர் எந்த மாதிரி ஒரு கடுமையான காரியத்தை இப்போ செய்யணும், அப்படி செஞ்சால் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு கேட்டாராம் லக்ஷ்மணன் சுக்ரீவனன். தம் உவாசாத சுக்ரீவா சப்தசாலானி மான்புரா ஏவமேகைகசோ வாலி விவ்யாதாத சசாசகிருத். அப்போ லக்ஷ்மணனை பார்த்து சுக்ரீவன் பதில் சொல்கிறாராம். என்ன சொன்னார் தெரியுமா? முன்னொரு காலத்தில் இந்த 7 ஆட்சா மரங்களையும் வாலி ஆட்டி அசைச்சிருக்கான். அதுக்கப்புறம் பல தடவைகளும் அதே மாதிரியே செஞ்சிருக்கான் அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட சுக்ரீவன் சொன்னாராம். ராமோ விதாரயே தேசம் வாணே நைகேன சேத்ருவம் வாயினம் நிகதம் மன்யே திருட்வா ராமஸ்ய விக்ரமம் ஹதஸ்யாமேஷஸ்யாதி பாதே நைகேன லக்ஷ்மண உத்யம் யாதா பிரக்ஷேபே சேத் சேத் தராசா துவேதனோ சதே. அப்போ சுக்ரீவன் சொல்கிறா லக்ஷ்மணன் கேட்டுக்க, லக்ஷ்மணா, இந்த ராமபிரான் இந்த ஆச்சா மரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மரத்தை தன்னுடைய ஒரே ஒரு பானத்தால் அதை துளைக்கணும், துளைக்க வேண்டும். கொல்லப்பட்ட எருமையினுடைய இந்த எலும்பு கூட்ட ஒரு காலால் தூக்கி மிகவும் பலமாக 200 வில்லளவுக்கு 200 வில்லளவுக்கு அப்படின்னா எவ்வளோ தூரம் சொல்கிறாரு பாருங்க, 6 மீட்டரு 200 வில்லளவு தூரத்துக்கு அப்பால் எரிய வேண்டும். அப்போது நான் ஸ்ரீ ராமபிரானுடைய பராக்கிரமத்தை என்னோட கண்ணால் பார்த்துட்டு வாலி மாண்டு விட்டதாகவே நான் என்னோட மனசில் நான் எண்ணிக்கொள்கிறேன் லக்ஷ்மணா அப்படின்னு சொன்னாராம் சுக்ரீவன். ஏவமுக்த்வாது சுக்ரீவோ ராமம் விரத்தாந்தலோச்சனம் தியாத்வா முகூர்த்தம் காகுஸ்தம் புனரேவ வசோ பிரவீத். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அந்த இடத்துல ஸ்ரீ ராமபிரானுக்கு கண்களின் ஓரத்தில் பிரமாதமாக செக்கச்சவேல்னு ஜம்முன்னு செம்மை படர்ந்த ராமபிரானை பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டு சிறிது நேரம் யோசனை செய்த பின்ன என்ன பண்ணாராம், ஸ்ரீ ராமபிரான் காவூத்தனை பார்த்து மேலும் கூறினாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, சூரஸ்ய சூரகாதீசா பிரக்யாத பலபௌருஷா பலவான் வானரோ வாலி சம்யுகேஷ்வராஜிதः திருஷ்யந்தே சாஸ்ய கர்மாணி துஷ்கராணி சுரைரவி யானி சன்சிந்த்ய பீதோ அகம் ருஷ்யமூகம்.
அகம் ரிஷ்யமூகம் சமாஸ்ருதா. இப்போ சுக்ரீவன் வந்து ஸ்ரீ ராமபிரானை பார்த்து சொல்கிற என்ன சொல்கிறான் அப்படின்னா, ராமா, மகாபலம் பொருந்திய வானரனான வாலி வந்து மகாசூரன், சூரர்களை எல்லாம் போரில் வந்து கொன்றவன். அவனுடைய ஆற்றலும் ஆண்மையும் வந்து ரொம்ப ரொம்ப புகழ்பெற்று இருக்கு. போர்களில் வந்து எவராலையுமே அவனை வெல்ல முடியாதவன் அவன். ஏன், அவர்களாலும் கூட அவளால் செய்ய முடியாத செயல்கள் எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் இவன் வந்து யார் ஆலியாகப்பட்டவன் வந்து எளிதாக செய்வதை வந்து பார்த்துவிட்டு அச்சமடைந்து இவனுடைய காலடி வந்து பட முடியாதபடி ரிஷ்யமுகத்துக்கு நான் வந்து சேர்ந்துவிட்டேன். யாரு வாலியினுடைய காலடி படாத இடம் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துக்கு நான் வந்து சேர்ந்துவிட்டேன். ஏன்னா இவன் தேவர்கள்ட்டையும் போயிடுவான், எல்லார்கிட்டையும் போயிடுவான் அவன். அதனால தான் இங்கே வந்துட்டேன் ராமா அப்படின்னாராம் சுக்ரீவன். தம் அஜயம் அத்ருஷ்யம் ச வானரேந்திரம் அமர்ஷணம் விசேத்யந்த முஞ்சாமி ருஷ்யமூகம் அகம் த்விமம். ராமா சுக்ரீவன் சொல்கிறார், வானரங்களுக்கே தலைவனான அந்த வாலி அவன் வந்து எவராலுமே வெல்ல முடியாதவன். அவன் யாராலையும் அவனை வந்து அடக்க முடியாது, யாரும் அவனை வந்து அலட்சியப்படுத்தவும் முடியாது. எதிரிகளோட மிரட்டலுக்களுக்கெல்லாம் அவன் வந்து அஞ்சாதவன். அப்படின்றத நான் வந்து நன்றாக எண்ணி பார்த்துட்டு தான் மதங்கமா முனிவரின் சாபம் காரணமாக அவன் அந்த ரிஷிமுகமலைக்கு வர முடியாது, காலடி எடுத்து வைக்க முடியாது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த ரிஷிமுகமலையை விட்டு நான் வந்து விலகாமல் இருந்துட்டு இந்த இடத்துலையே இருந்துட்டுருக்கேன் ராமா அப்படின்னாராம் சுக்ரீவன். ஓத்விக்ன சங்கிதஸ்யாபி விஷாராமி மகாவனே அனுரக்தே சகாமாக்கியே ஹனுமத்ரமோகைர்வரைஹி. ராமா, என்னை வந்து அனுசரித்து போகக்கூடியவர்களும் உயர்ந்த குணங்களை உடையவர்களுமான எனக்கு வந்து முழு நம்பிக்கைக்கு உரியவர்களுமான ஹனுமான் முதலிய அமைச்சர்களோடு கூடவே எப்போதும் அவன் வந்து விடுவானோ, வாலி வந்துடுவானோ அப்படின்ற ஒரே சந்தேகத்தோடவும் அச்சத்தோடவும் நான் வந்து இந்த ரிஷிமுக மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கேன் ராமா அப்படின்னாராம் சுக்ரீவன். உபாலப்தம் சமே ஸ்லாக்கியம் சன்மித்ரம் மித்ரவத்சலா துவாமகம் புருஷ வியாக்ர யமாவந்தம் இவாஸ்திரிதா. ராமா, நீங்கள் வந்து நண்பர்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப அன்பு பாராட்டக்கூடியவர். தாங்கள் நீங்கள் வந்து மிகச்சிறந்த நல்ல நண்பராக எனக்கு வந்து கிடைத்திருக்கிறீர்கள். நீங்கள் வந்து ஆண்கள்லேயே சிங்கமாக இருக்கக்கூடியவர். ரொம்பவும் உறுதியான இமயமலையை போன்ற உங்களை நீங்கள் இமயமலை, அதனால் தங்களை நான் வந்து அண்டி இருக்கேன் இந்த இடத்துல ராமபிரானே, உங்களை நான் அண்டி இருக்கேன் அப்படின்னாராம் சுக்ரீவன். கிம் துதஸ்ய பலஜ்ஞோஹம் துர்பலாசினஹ அப்ரத்யக்ஷம் து மே வீர்யம் சமஹரே தவ ராகவா. கல்வகம் த்வாம் துலயே நாவமன்யேன பீஷயே கர்ம பிஸ்தஸ்ய பீமைஸ்து காதர்யம் ஜனீதம் மம.
சுக்ரீவன் சொல்கிறார் ராமபிரான்ட்ட, ஆனால் ரகுநந்தனா, கொடியதான தன்மையை கொண்ட என்னுடைய சகோதரனும் பலம் மிகுந்தவனுமான அவனுடைய ஆற்றலை எப்படிப்பட்டவன் அப்படின்றத நான் நேரிலவே பார்த்துருக்கேன் ராமா. ஆனால் போர்க்களத்தில் உங்களுடைய வீரத்தை நான் என்னோட கண்ணால் பார்த்ததே இல்லையே. நான் தங்களை அவனோட ஒப்பிட்டு பார்ப்பதாக நீங்கள் தயவு செஞ்சு என்னவே கூடாது. உங்களை நான் தங்களை இப்போ நான் அவமதிக்கவும் இல்லை, உங்களை நான் பயமுறுத்தவும் இல்லை. ஆனால் மகா பயங்கரமான அந்த வாலியினுடைய கொடுஞ்செயல்களை நான் நேரில் பார்த்ததுனால என்னோட மனசில் அச்சமானது புகுந்துருக்கு ராமா அப்படின்னா சுக்ரீவன். காமம் ராகவதே வாணி பிரமாணம் தைரியமாகிருதி சூசயந்தே பரமம் தேஜோ பஸ்மச்சன்னம் இவானலம். சுக்ரீவன் சொல்றார், ராகவா, தங்களுடைய நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்த அந்த சத்தியமான வாக்கும் உங்களுடைய அறிவாற்றலும் மன உறுதியும் பிரமாதமா நீர் பூத்த நெருப்பு போல பொலிவோட விளங்கக்கூடிய உங்களுடைய திரு தோற்றமுமே தங்களுடைய நிகரற்ற வீரத்தை விளக்குவதற்கு இதுவே போதுமானது. இருந்தாலும் ராமா, தஸ்யா தத்வச்சனம் ஸ்ருத்வா சுக்ரீவஸ்ய மகாத்மனः சம்யத பூர்வமதோ ராம பிரத்யுவாச்ச ஹரிம் பிரபு. அப்ப என்ன பண்ணாராம், பிரமாதமா மேன்மை தங்கிய ஸ்ரீராமபிரான் மகாத்மாவாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் அவனுடைய சொற்களை எல்லாம் கேட்டுட்டு வானரனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனை பார்த்து லேசா சிரிச்சாராம், புன்னகை பண்ணாராம் ராமபிரான். புன்னகை பண்ணிட்டு அவனுக்கு பதில சொன்னாராம் ராமபிரான். என்ன சொன்னார் அப்படின்னா, யதீன பிரத்யோஸ்மாசு விக்ரமே தவ வானர பிரத்யம் சமரே ஸ்லாக்யம் அகம் உத்வாதயாமி தே. இப்போ ராமபிரான் சொல்றா சுக்ரீவன்ட்ட, வானரனே சுக்ரீவா, எங்களுடைய போர்த்திறனில் உனக்கு நம்பிக்கை ஏற்படல அப்படின்னா உன்னால் போற்றத்தக்க விதத்தில் நம்பிக்கையை நான் இந்த இடத்திலேயே உனக்கு இப்போ நான் செஞ்சு காட்டுறேன், விளைவிக்கிறேன் அப்படின்னாராம் ராமபிரான் சுக்ரீவன் கிட்டக்க. ஏவமுக்த்வா து சுக்ரீவம் சாந்த்வம் லக்ஷ்மணபூர்வஜः ராகவோ துந்துவேகாயம் பாதாங்குஷ்டேன லீலயா தோலயித்வா மகாபாகோ சிக்ஷேப தசயோஜனம். அப்போ என்ன பண்ணாராம் ஸ்ரீராமபிரான், லக்ஷ்மணனுக்கு மூத்தவரும் பிரமாதமான தோல் வலிமை மிக்கவருமான ரகுகுலத்துக்கே திலகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமபிரான், இவ்வளவுதான் சுக்ரீவா அப்படின்னு சுக்ரீவன்கிட்ட சொல்லிட்டு, சுக்ரீவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, தன்னுடைய ஒரே காலில் இருக்கக்கூடிய கட்டை விரலால் அந்த துந்துவினுடைய உடலை ரொம்பவும் எளிதாக தூக்கி எவ்வளோ தூரத்துக்கு அப்பால் போட்டாராம், 10 யோஜனைக்கு தூரத்திற்கு அப்பால் போய் விழும்படியாக ஒரே கட்ட வரலால் காலில் கட்ட வரலால் தூக்கி எறிந்தாராம் ராமபிரான். அசூரச்சேதனம் சுஷ்காம் பாதாங்குஷ்டேன வீரியவானே சித்தம் திருத்வா ததா காயம்
சுக்ரீவ புனரப்ரவீத். அந்த சுண்டி போயிருந்த அந்த அசுரனாகப்பட்ட துந்துபீனினுடைய உடலை கால் கெட்டவர்களால் தூக்கி எறியப்பட்டதை பார்த்துட்டு வானரங்களுக்கே தலைவனாக இருக்கக்கூடிய வீரனான சுக்ரீவன் மறுபடியும் சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, லக்ஷ்மணஸ்யாக்ருதோ ராமம் தபந்தம் இவ பாஸ்கரம் ஹரிநாமக்ருதோ வீரம் இதம் வசனம் அர்த்தவது. அப்போ சுக்ரீவன் லக்ஷ்மணனுடைய முன்னிலையில் சூரியனை போல சுடர்விட்டு பளிச்சென ஒளிமயமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை பார்த்து சுக்ரீவன் சொல்கிறாராம், வானரங்கள் சூழ நின்ற சுக்ரீவன் பொருள் பொதிந்த பிரமாதமான சொற்களை சொன்னானாம். என்ன சொன்னான் அப்படின்னா, ஆர்திர சமாம்ச பிரத்யக்ர क्षिप्तकाय पुरासके लघु सम्प्रति निर्मांसस्तृणभूतस्य राघवा. சுக்ரீவன் சொல்ற ராமபிரான் கிட்டக, நண்பரே ராமா, இதுக்கு முன்னால வாலியானவன் இந்த துந்துருவி அசுரனை எரியும் போது இந்த உடல்ல ரத்தம் ஏகப்பட்டதா இருந்தது, சதை பற்றும் ஏகப்பட்டதா இருந்தது. அது அப்போ இந்த துந்துபி அசுரனானவன் அந்த சமயத்தில் புத்தம் புதியதா இருந்தான். ஆனா இப்போ ரகுநந்தனா அது வாலி நடந்தது வெகு காலம் ஆயிடுச்சு. அதனால இந்த சமயத்தில் இந்த துந்துபியினுடைய உடலானது ரொம்பவும் லேசாயிடுச்சு. சதைகள் இல்லை, வெறும் புல்லை போன்றதாக ஆயிடுத்து ராமா அப்படின்னு நாம் சுக்ரீவன். பரேஸ்ராந்தேன மத்தேன பிராத்ராமே வாலினா ததா क्षिप्तमेवं प्रकर्षेण तवत रघुनन्दना नात्र शक्यं बलं ज्ञातुं तव वा तस्य वादिगम् आर्द्रं शुष्कं इति ह्येतत् सुमहद्रागवान्तरम्. இப்போ சுக்ரீவன் சொல்கிறாரா விராட்ட, இந்த நிகழ்ச்சி நடந்த போது நீண்ட காலம் யுத்தம் செஞ்சதுனால என்னோட சகோதரனாக இருக்கக்கூடிய வாலியானவன் ரொம்பவும் களைப்படைந்து போயிருந்தான். அப்போ அவன் மது அருந்தி அந்த மயக்கத்தில் இருந்தான். அவ்வளவு தளர்ந்த நிலையில் அவனால் தூக்கி எறியப்பட்ட இந்த அசுரனாகப்பட்ட துந்துபி மிகவும் பாரமாக இருந்த இதை புத்துணர்ச்சியோட இருக்கும். நீங்கள் தாங்கள் ரொம்பவும் லகுவாக தூக்கி எறிஞ்சிருக்கீங்க. அதனால் எனவே இது முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலை காரணமாக அதிக பலம் உங்களுக்கா இல்லை என்னுடைய தமையனாகப்பட்ட வாலிகா அப்படின்றத நிச்சயம் பண்ணாமல் முடியாமல் நான் இருக்கேன். ஏன்னா அந்த வாலியானவன் தூக்கி எறியும் போது இந்த துந்துபியினுடைய உடலில் ரத்தம் இருந்தது, சதை இருந்தது, எல்லாமே இருந்தது. ரொம்பவும் கனமாக இருந்தான் அவன். அந்த உடலானது ரொம்பவும் ஈரமாகவும் இருந்தது. இப்போ இந்த துந்துபியினுடைய உடலானது உலர்ந்து போயிருக்கு. எலும்புகள்லாம் கீழே வந்திருக்க, சதையே இல்லை. ராகவா, அந்த வாலியானவன் தூக்கி போடும்போது எப்படி இருந்தது, இப்போ நீங்கள் ஒரே கட்ட வரலால் தூக்கி போடும்போது எப்படி இருக்கு? இந்த இரண்டுக்கும் உடைய வேற்றுமை ரொம்பவும் பெருசு இல்லையா அப்படின்னு ராமபிரானை கேட்டானா சுக்ரீவன்.
यसा एव संशयस्तात तव तस्य स यद्बले सालमेकं तु निर्विन्त्या भवेद्यक्तिर्बलापले कृत्वेदं कार्मुकं सज्यं हस्ते हस्तं युवा ततम् अकर्णपूर्णमायं या विसृजस्व மகாசரம். சுக்ரீவன் சொல்கிறார் ராமபிரான் கிட்டக, நீங்கள் எனக்கு ரொம்பவும் பாசமிக்க நண்பர். அதிக ஆற்றலானது உங்களிடம் உள்ளதா அல்லது அதிக ஆற்றலானது வாலிடம் உள்ளதா அப்படின்ற அந்த விஷயத்தில் எனக்கு சந்தேகமானது இருந்துட்டே இருக்கு. அதனால் தாங்கள் நீங்கள் என்ன உடனே பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற 7 ஆச்சா மரங்களுக்குள் ஒரே ஒரு மரத்தில் மட்டும் உங்கள் அம்புனால் துளைச்சி காமிச்சிட்டிங்கன்னா இருவருக்கும் யாருக்கு பலம் அதிகம் அப்படின்றது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ராமா, உங்கள் கையில் உள்ள எப்படி சொல்கிறார் பாருங்கள், அந்த வில்லுக்கு ஒப்பிடுறார் சுக்ரீவன். அவனுக்கு அதை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கான். யானை துதிக்கையை போல உள்ள வில், இந்த நீண்டதான வில்லை உங்கள் காது வரைக்கும் இழுத்து அதை வளைத்து நானேற்றி சக்தி வாய்ந்த ஒரு பானத்தை உடனே செலுத்துங்கோ, நான் அதை என் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னானாம் சுக்ரீவன். இமம் ஹிசாலம் பிரகிதஸ்வயாசரோ ந சம்ச யோத்ர அஸ்தி விதாரயிஷ்யதி அலம் விமர்சேன மம பிரியம் த்ருவம் குருஷ்வ ராஜாத்மஜ சாபிதோ மயா யதா ஹி தேஜசுவர சதாரவி யதா ஹி சைலோ இமவான் மகாத்ரிஷோ யதா சதுஷ்பாசு ச கேசரீவர ததா நாராயணாமசி விக்ரமே வரா. இப்போ சுக்ரீவன் சொல்கிறார் ராமபிரான் கிட்டக்க, உங்களால் விடப்படக்கூடிய இந்த அம்பானது இந்த ஆச்சாமரச்சம் துளைத்து விடும் அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் கூட ஐயமே இல்லை. நீங்கள் மறுபடியும் என்னோட ஆற்றலை சோதனை செய்து பார்க்க இவன் ஏன் விரும்புகிறான் அப்படின்றத போன்ற உங்கள் மனசுக்குள்ள இந்த ஆராய்ச்சிகள்லாம் இப்போ நீங்கள் தயவு செஞ்சு செய்யவே வேண்டாம் ராமபிரானே. உங்களை பரீட்சிப்பதற்காக, அதாவது உங்களை பரீட்சிப்பதுனாக்கா ஒருத்தரை நம்ம பார்த்துருக்கோம், அவளை சோதனை செய்கிறதுன்னு பேர் பரீட்சிப்பதுனாக்கா. அதனால் நான் செய்யலை. உங்களுடைய பேராற்றலை மறுபடியும் என் கண்ணால் கண்டு மகிழ நான் விரும்புகிறேன்றாமா. தசரத மகா சக்கரவர்த்தி மாமன்னனுடைய மைந்தரே, என்னோட வேண்டுகோளை தயவு செஞ்சு உடனே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கணும். அதை ஏற்றுன்ட்டு ராமா, ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். சுக்ரீவன் சொல்கிறேன், என் மேல் ஆணையிட்டு நான் சொல்கிறேன், ஒளிமிக்க பொருட்களில் முதன்மையானது சூரியன். அந்த மாதிரி மாமலைகளுக்குள் உயர்ந்தது இமயமலை. 4 கால் பிராணிகளில் உயர்வானது சிங்கம். எப்படி ராமபிரானுடைய பேராற்றலுக்கு அவர் சொல்றார் பாருங்க சுக்ரீவன். அதுபோல பேராற்றல் மிக்க, பிரமாதமான பேராற்றல் மிக்கக்கூடிய மனிதர்களிலேயே, மானுட பிறவிகளிலேயே தாங்கள் தான் ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்தவர் ராமா. அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை எனக்கு அப்படின்னாராம் சுக்ரீவன். இத்தியாசே ஸ்ரீமத்ராமாயினி வால்மீகி ஆதிகாவ்யே கிஷ்கிந்தாகாண்டே ஏகாதச சர்க்கா ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தாகாண்டத்தில் 11வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்தோ.